சேனல். நாங்கள் தர்ஷன், நாங்கள் ஹர்ஷா. ஸோ இன்னத்தோட வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அப்படியே கேமரா திருப்பணும்னு வச்சுக்கோங்களேன், கடல் தான். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ஸ்நேகதீரம் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இன்னொரு குட் நியூஸ் ஒன்று இருக்குது. ஸோ என் தம்பி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கான், அது பேர் இன்ஃபோலாக்ஸ் தமிழ் ஹர்ஷா. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அதுலேயும் அவன் போடுவான், அதையும் போய் பாருங்கள். அந்த வீடியோக்கெல்லாம் நிறைய பேர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வைங்க. ஸோ இதில் வந்துட்டு இன்னும் நீங்கள் நிறைய பேர் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்றது இங்கே வரும், அதுவும் பார்த்துக்கோங்க. இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு சேனல் கைஸ். ஸோ அந்த சேனல் போய் பாருங்கள் கைஸ். நம்ம சேனலில் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்திருக்கோம், புதுசாக வந்திருக்கோம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ அந்த சைட் கார் பார்க்கிங். ஸோ இந்த சைட் ஃபுல்லாக அந்த சும்மா டீம் பார்க் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இந்த சைட் ஜிம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ கடல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ வாங்க குளிக்கும் போது வீடியோ எடுக்கிறேன் வாங்க. ஸோ ஜாலியாக இன்றைக்கி ஒரு ஃபன் இருக்குது, வாங்க போகலாம். ராக்ஸ்னால் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இங்கே ஃபுல்லாக ராக்ஸ் இருக்குது, இது மாதிரி தான் நடந்து போகணும், பார்த்து கேர்ஃபுல்லாக நடக்கணும். வாங்க போகலாம். அந்த சைட் போனால் ஈஸியாக நடக்கலாம். சேண்ட் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பீச்சில் எப்படி இருக்கு பாருங்க. அவங்க கேமரா எடுத்துருக்காங்க. வேறு லெவல் கைஸ், அல்டிமேட்டாக இருக்குது. வாங்க இப்போ போய் ஒரு ஃபன் பண்ணலாம். எல்லாம் எப்படி பிடிச்சிருக்காங்க, சூப்பராக இருக்குது இந்த இடம், மஸ்ட்டு விசிட் பண்ணுங்கள். ஸோ டைம் இப்போ நியர்லி 5:30 கிட்ட ஆச்சு. இப்போவே நல்லா இருக்குது. இந்த இடத்துல எல்லாம் பார்த்து தான் இறங்கணும், கரணம் தப்பினால் மரணம், அந்த ரேஞ்சில் தான் இருக்குது, பார்த்து வாங்க. ஸோ வாங்க வந்தோம்னா பீச். சூப்பராக இருக்குது, வாங்க காலைல நினைப்போம். சூப்பராக இருக்குது. ஸோ சூப்பராக சன்செட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த டைமில் எடுத்துகிட்ருக்கோம் வாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லாஸ்ட்டு தெரியுதா உங்களுக்கு, அந்த லாஸ்ட்டு ஃபுல்லாக குளிச்சுட்டு இருக்காங்க. இங்கேயும் குளிக்கிறாங்க, அங்கேயும் குளிக்கிறாங்க. ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம், எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இப்போ போய் நான் நின்று காட்டி எப்படி இருக்கு பாருங்க. சேஃப்டி இல்லாமல் இங்கே வந்து நிற்காதீங்க. நான் நின்னதே முட்டி அளவுக்கு இது இருக்கிற இடத்துல தான். ஸோ சேஃப்டியாக விளையாடுங்க. ஸோ தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் சேஃப்டி இல்லாமல் விளையாடாதீங்க. ஸோ வாங்க கண்டினியூ. ஸோ காய்ஸ் நான் குடிச்சிருந்ததை பார்த்துட்டு நீங்கள் நிறைய பேர் சொல்லிட்டு அந்தளவுக்கு உள்ளே போயிருப்பேன்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணவே கூடாது, டேஞ்சர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு முட்டி அளவுக்கு இருக்கிற அளவு இல்லை இடுப்பளவுக்கு இருக்கிற மாதிரி விளையாடுங்க. தேங்க்ஸ் சார். ஸோ கைஸ் இங்கே பாருங்கள், இது கடலுக்கு வெளியே இருக்க மண்ணு, இது கடலுக்குள்ளே இருக்க மண்ணு. இதை பார்க்கும்போது ஒரு லிக்விட் இருக்கும் பார்த்தீங்களா, அழுத்தும் போது இவ்வளோ ஸ்லோவாக ரொம்ப லூஸாக போவோம், அழுத்தும் போது இதாக இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்களா லிக்விட் இருக்குது இதில். நான் பேசும்போது கூட விழுந்துருக்கும். இது வெளியே இருக்க மண்ணு, இது உள்ளே இருக்கும், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள்.
அதே நான் சொன்னதை ரொம்ப இதான எக்ஸைட் ஆகிடாதீங்க. ஸோ பார்த்து விளையாடுங்க, சேஃப்டி மஸ்ட். ஸோ தான் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஆழம் இல்லாமல் இருக்குது. ஸோ நான் இன்னும் காட்டுறேன், முட்டி போட்டும் காட்டுறேன். ஸோ இந்த இடம் அந்த சைடு பார்த்துக்கோங்க. ஸோ அங்கே அந்த பிளேன் ஏரியாவிலேருந்து கொஞ்சம் இந்த சைடு வந்தீங்கன்னா, ஸோ இந்த ராக் கலர் இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர்ஸ்குள்ளே நமக்கு இது நல்லா இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு ஆழம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த டைம் அப்படி தான் தெரியல. நான் இன்னும் காட்டுறேன், முட்டி போட்டு காட்டுறேன். ஆழம் கொஞ்சம் நல்லா பெருசாக வருது. ஆழம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். நான் இன்னும் முட்டி போட்டு காட்டுறேன். தண்ணியோட கலர் பாருங்கள், இங்கே இருக்கிற தண்ணி. ஸோ பார்த்தீங்க இருப்பீங்க. ஸோ இங்கே நிறையா சங்கு சிப்பிலாம் நம்ம எடுக்கும்போது கிடச்சிது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி ரொம்ப பியூராக இருக்குது. இந்த மாதிரி அழகாக காசு ரொம்ப பெருசாக வருது. அங்கே ஒரு போட் போகிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். போட்டு தெரியல உங்களுக்கு? ஒரு குட்டியாக ஒரு போட் தெரியாங்க. ஸோ தண்ணி ரொம்ப பியூராக இருக்குது. ஸோ தாராளமாக குளிக்கலாம். ஸோ கொஞ்சம் தூரம் வரைக்கும் போகலாம். நமக்கு தண்ணி மேல் வந்ததுக்கே கொஞ்சம் ஒரு மவுண்டைன் மாதிரி கீழே இருக்குது கைஸ். மண் நம்ம நடந்து போவோம், ஹைட்டாகவும் லோவாகவும் ஹைட் அந்த மாதிரி கீழே இருக்குது. ஸோ சேஃப் டு இங்கே குளிக்கலாம், சேஃபாக குளிக்கலாம். ஸோ கைஸ் சன்செட் டைமில் ஸோ சூப்பராக மணி கிட்டத்தட்ட இப்போ 6-7 ஆச்சு. ஸோ 6 மணி டைமில் ஃபுல்லாக போட் வந்துருக்கு. அங்கே முதல்ல அங்கே ஒன்று பார்த்துட்டோம். அப்புறம் அங்கே பாருங்கள், அங்கே ஃபுல்லாக போட்டு லைனாக வருது. 1 2 3 4 5 6 10 போட்டு கிட்ட குட்டி குட்டி போட்டு வந்து பெரிய போட்டு மறுபடியும் குட்டி குட்டி போட்டு போட்டு பழைய போட்டு 3 பெரிய போட்டு ஒரு குட்டி போட்டு பெருசு ஃபுல் பெருசு அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சன்செட் டைம்லாம் பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது அந்த இடம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பர் வியூ. ஆஃப் சைடு வாட்டர், ஆஃப் சைடு அந்த சன்னோட வாட்டர். ஸோ காய்ஸ் இப்போ நைட் டைம் ஆயிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா லைட் ஏரியா இருக்குது. நான் வந்துட்டு அதை லைட் வச்சு நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் ஆனோடனே இந்த சீட்லாம் லைட் போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லைட் ஏரியா ஆரம்பிச்சிடும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மீனோட விலை இருக்குது ஃபுல்லாக. ஸோ இங்கே ஃபுல்லாக ராக்ஸ். அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபஸ்ட்டு க்ரீனிஷ் தான், கேரளானாலே க்ரீனிஷ். ஸோ இது இந்த பீச் எங்கே லொக்கேட் ஆகிட்டீங்கன்னா த்ரிஷூர். ஸோ த்ரிஷூரில் தான் இந்த பீச் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த பீச்சோட லொக்கேஷன் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் மீனோட வேலை. ஸோ க்ரீனிஷ் தான்